முருகன் கிட்ட நம்ம நெருக்கமாகும், நம்ம கிட்ட முருகன் நெருக்கமாகும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் ஒரு 10 விஷயம் சொல்றேங்க சார். அந்த 10ல ஒரு 8 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சுனாலே முருகனும் கிட்ட வந்துட்டான்னு அர்த்தங்க சார். முதல்ல என்னன்னா, நிறைய தர்மம் பண்றவன், நிறைய தானம் பண்றவன் ஏன் சீக்கிரம் சாகுறான்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு வீடை கட்டுறாரு. அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவர் சாகுறாரு? எல்லா பொருத்தமும் பார்த்து, ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏன் கல்யாணம் நடந்து ஒரே மாசத்துல பொண்ணு இல்ல பையனை விபத்துல சாகுறாங்க? ஏன் புனிதமான கோவிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் விபத்துல சாகுறாங்க? அதே மாதிரி ரோட்டோரம் பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்க எந்த ஒரு சிகிச்சை இல்லாம, எந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் போகாம எப்படி ஈஸியா நலமான குழந்தையை பெற்றுக்கிறாங்க? ஆனா பொருளாதாரத்துல பெரிய வசதியில் இருக்கிறவங்க ஏன் என்ன ஃபெர்டிலிட்டி சென்டர் போனாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது? ஒரு வீட்டுல திருமணம் நடக்குது, ரொம்ப சந்தோஷம் மாட்டாங்க. அந்த திருமணமான வீட்டுல ஒரே மாசத்துல ஒரு பெரிய இறப்பு நடக்குது. ஏன்? இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க முருகர் கிட்ட போறீங்கன்னு அர்த்தம் சார். முருகன் கிட்ட நம்ம நெருக்கமாகும், நம்ம கிட்ட முருகன் நெருக்கமாகும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் ஒரு 10 விஷயம் சொல்றேங்க சார். அந்த 10ல ஒரு 8 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சுனாலே முருகனும் கிட்ட வந்துட்டான்னு அர்த்தங்க சார். முதல்ல என்னன்னா, நிறைய தர்மம் பண்றவன், நிறைய தானம் பண்றவன் ஏன் சீக்கிரம் சாகுறான்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு வீடை கட்டுறாரு. அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவர் சாகுறாரு? எல்லா பொருத்தமும் பார்த்து, ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏன் கல்யாணம் நடந்து ஒரே மாசத்துல பொண்ணு இல்ல பையனை விபத்துல சாகுறாங்க? ஏன் புனிதமான கோவில்